ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். ரைட், கவனிங்கோ. புது 10ஆம் ஆண்டு, ரைட். 9லேருந்து வந்துட்டீங்க. இதுவரை ஆளும் நீங்கள் சயின்ஸில் நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்களா? 6ஆம் ஆண்டுலேருந்து அதுக்கு முன்னுக்கு நர்சரிலேருந்தும் சயின்ஸ் சம்மந்தமான எல்லா அடிப்படை விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. சரிதானே? அதில் தெரிஞ்சது இருக்கும், தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ 10ஆம் ஆண்டுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது 0லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிக்கொள்ளுங்க. சரிதானே? பூஜ்ஜியத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். சொல்ல விளங்குதா? நாங்கள் பூஜ்ஜியத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ இதில் தான் நான் ஆரம்பிக்க போகிறோன்ற மைண்ட் செட்டில் இருந்து கொள்ளுங்க. சரிதானே? அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படியே அடிப்படையிலேருந்து போகிற மாதிரியே போகும். தெரிஞ்ச விஷயங்கள் வந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களோட இப்போ 10ல் படிக்க ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்னுக்கு சின்ன வயசில் படித்ததுன்ட்டு இன்னும் கொஞ்சம் விரிவாக படிக்க போகிறீங்க. அவ்வளோதான் இருக்குது. சரிதானே? அப்போ ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு கிளியராக போகும். சரிதானே? உங்களுக்கு இப்போ டியூட்டன் அனுப்பினான் தானே, அது மொத்தம் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய யூனிட்டுக்குரிய டியூட் தான். சரியா? முதல் 6 பாடம், உங்களோட முதல் 1 தொடக்கம் 6 பாடம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம். முதல் 6 யூனிட் தான் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது. ஓகே தானே? ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடந்ததுண்டா இந்த 6 பாடத்துக்குள்ளே தான் வரும். ஓகே தானே? ரைட். இந்த 6 பாடத்துக்குள்ளேயே வந்து பிள்ளைகள் உயிரியல் பகுதி இருக்குது, ரசாயனவியல் இருக்குது, பகுதியவியல் இருக்குது. சரிதானே? ரைட். இப்போ நீங்கள் வளமையாக ஸ்கூலில் படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, முதலாம் பாடத்துலேருந்து ஓடுறா தான் போகும். என்னட்டா அப்படி போகாது. நான் ஒரு டேர்முக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே சுற்றி கொண்டு தான் இருப்பேன். ஒரு டேர்முக்குள்ள 1 தொடக்கம் 6 தானே பாடம். இன்னைக்கு நீங்கள் முதலாம் பாடத்தை எடுத்து வச்சிருப்பீங்க. முதலாம் கிளாஸ் முதலாம் பாடத்தை தொடங்க மாட்டேன், ஆனால் முதலாம் பாடம் தொடங்க மாட்டேன். சரியா? நான் படிக்க போகிறது 3ஆம் பாடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? 3ஆம் பாடம் கெமிஸ்ட்ரி செக்ஷன்ல தான் ஆரம்பிக்குது. ஓகே தானே? ரைட். அப்போ அது ஏன்னா செய்யறன்றதை உங்களுக்கு அப்புறம் படிக்க படிக்க விளங்கும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு டேர்முக்குரிய சிலபஸ்க்குலாம் ஓடிட்டு இருக்கும். இது 6ஆவது தாண்டி போகாது. ஓகே தானே? ரைட். அப்போ இதில் என்ன நடக்கும் பிள்ளைகள், ஒவ்வொரு யூனிட்டும் முடிய இப்போ யூனிட் இப்போ தியரி படிப்போம். உண்டாக்கி படித்தோடனே இப்போ களி செய்வோம், உடனே களி செய்வோம். படிக்கிறது களி செய்கிறது, படிக்கிறது களி செய்கிறது. ஒரு யூனிட் முடிஞ்சோடனே அந்த யூனிட்டுக்குரிய எக்ஸாம் நடக்கும். சொல்ல விளங்குதா? ஒரு யூனிட் முடிய யூனிட் எக்ஸாம் விளையாட்டு விளங்கும். யூனிட் முடிய யூனிட் எக்ஸாம். ஓகே தானே? ரைட். ஓகேயா? பிறகு ஒவ்வொரு மந்த் எக்ஸாம் ஒரு மாதத்துக்கு. இப்போ ஒரு மாதம் படித்து முடிய ஒரு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். அதுக்கு படித்த காலத்துலேயும் வரும். சரிதானே? அப்புறம் அடுத்து என்னது? டேர்ம் எக்ஸாம். டேர்ம் எக்ஸாம் அதாவது டேர்ம் சிலபஸ் முடிஞ்சிட்டேன்டா டேர்ம் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி டேர்ம் பேப்பரும் கொஞ்சம் மட்டும் பேப்பரும் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். அதையும் செய்து பார்த்து கொண்டு தான் நாங்கள் டேர்ம் எக்ஸாம் வைப்போம். இப்போ இவ்வளவும் செய்து படிச்சுட்டு போனாடா உங்கள் எக்ஸாம் பேப்பர் பார்த்தாலும் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். சரிதான பிள்ளைகள்? அப்போ ஒரு கேள்வி செய்யலாம், அதை எப்படி செய்யறது, அதில் என்ன பிள்ளை விடுவீங்க, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது, எல்லாம் தெளிவாக கதைப்பேன். நீங்கள் கதைக்கிற விஷயங்களை தெளிவாக கவனிச்சுட்டு இருந்தாலே போதும். சரிதானே? உங்களோட சயின்ஸ் வந்து உங்களோட வாழ்க்கையோட இருக்குது. நான் படிப்பிக்கிறதும் உங்களோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி தான் படிப்பேன். சரியா? நீங்கள் அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற விஷயங்களோட சேர்த்து படிப்பேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக பிடிபடும். அப்போ உங்களை பார்வையெல்லாம் மாறும். வெளியில நீங்கள் இப்போ படிக்க 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 உங்களோட பார்வை எல்லாத்துலேயும் மாற வலிக்கிடும். சரி, அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சயின்ஸ் சிம்பிளாக வந்துடும். விளங்குதா? சயின்ஸ் கஷ்டம்னு சொல்கிறேன். நீங்கள் சயின்ஸ் இவ்வளோ தானே, இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு எடுத்துவீங்க. உங்களோட 9 பாடத்திலேயே சயின்ஸ் சாம்பிளே கஷ்டம். சரியோ? அந்த கஷ்டமான பாடம் உனக்கு ஈஸி ஆகிட்டுதுண்டா, மிச்ச 8 பாடம் உனக்கு பிடிக்கிற கஷ்டமாடா. அப்போ சயின்ஸ் நீ எடுத்துட்டீண்டா உனக்கு மிச்ச 8 பாடம் செய்யறதுக்கான தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்துட்டா சிம்பிளாக நான் எடுத்துகிட்டு போகலாம் ஓயில். விளங்க சொல்கிறது? சரியோ? ரைட். அப்போ இதெல்லாம் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம் யூனிட் எக்ஸாம்னா யூனிட் முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு நாள் வரும். அது எப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ யூனிட் இன்றைக்கு முடிஞ்சிட்டு வைப்போம்,
நாளைக்கு எக்ஸாம் நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், 2 நாள் கழிச்சு நடக்கலாம். அது 2 3 நாள் போடும். நாளைக்கு எக்ஸாம், இந்த டைம் எக்ஸாம்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் எனி டைம் ரெடியாக இருக்கும் யூனிட் எக்ஸாம். சரி, மந்த் எக்ஸாம் ஒரு மாதம் முடியறதுக்கிட்ட நடக்கும். டேர்ம் சிலபஸ் ஃபுல்லாக 6 பாடம் முடிச்ச அப்புறம் நடக்கும். ஓகே தானே? தெளிவாக இருக்கிறீங்க எல்லாரும்? ரைட். சரியோ? ரைட். அப்போ தலையங்கம் போடுங்க. தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். அழகு 3, சடப்பொருட்களின் கட்டமைப்பு. ஓகே. இதுல புத்தகத்துல எல்லா நோட்டும் தரமாட்டேன் பிள்ளைகள். ஒரு டாபிகளுக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் தருவேன். மிச்சம் புக்லயே இருக்கும். அதில் நீங்க வாசிச்சாலே போதும். சரிதானே? யோசிக்க கூட நோட்ஸ் எழுத வேண்டி வரும். ஓகே. சடப்பொருட்களின் கட்டமைப்பு இதான் பிள்ளைகள் 3வது. இது வந்து ரசாயனவியல் பகுதி பிள்ளைகள். கெமிஸ்ட்ரி செக்ஷன். கெமிஸ்ட்ரியா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரசாயனவியல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது விளங்குதோ? நான் படிவிக்கே 3 பிரிச்சு தான் சொல்லி படிப்பேன். அவ தெளிவாக விளங்கி வைக்கணும். சரிதானே? ரைட். ஓகே. இந்த கெமிஸ்ட்ரி செக்ஷன் எப்படின்னா படிக்க ஈஸியா இருக்கும். சொல்ல விளங்க படிக்கலாம் ஈஸியா விளங்கும். உங்களுக்கு ஈஸியா விளங்கும். எல்லாம் செய்யக்கூடியா இருக்கும். ஆனா கேளியை பார்த்தோன்னே கேளி செய்யக்கல குழப்பி கொண்டிருக்கும், சுத்தி கொண்டிருக்கும். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, அவன் ஒன்று கேட்டிருப்பான். அதான் கெமிஸ்ட்ரி இருக்க பிரச்சனை. பயாலஜி உயிரியல் இருக்கு தானே, அது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது. படிக்க நோட்ஸ் அப்படியே இருக்கு, அது அப்படியே பாடம் வாங்கி எழுத வேண்டியான். அதே இங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இருக்கு. அடுத்த பிசிக்ஸ் வந்து கணக்கு. அப்படி சாம்பாடு தெரிஞ்சா காணும். பிசிக்ஸ் மட்டும் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியும். சரியோ? இப்போ நடந்து போயிட்டு கேட்கல, வீட்டுல மாவுள்ள தண்ணி ஊத்திருக்கே வழுக்கி விடுறீங்க. சரியோ? அதே சீமந்த தரையில தண்ணி ஊத்திருக்கே வழுக்கினாலும் பெருசா விடுறது இல்லை. மண் தரையில தண்ணி ஊற்றிருந்தா வளர்க்கவே மாட்டீங்க. அப்ப இது ஏனென்றெல்லாம் விளக்கத்துல படிப்போம். படிக்க உங்களுக்கு அது விளங்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் வாழ்க்கையை பார்ப்பீங்க. அவ வீட்டுல யாரும் வலிக்கு விழுந்தா என்ன சொல்லுவீங்க? படிச்ச பிறகு வலிக்கு விழுந்துட்டீங்களா? யாரையும் பேசுறது இல்லை. உராய் விசதான் காரணம், அதான் வலிக்கு விழுந்துட்டீங்க. தண்ணி ஊத்துனது பிரச்சனை இல்லை. விளங்குதா? இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய ஒரு ஜோக்கா பாக்குற மாதிரி வந்துடும். சரிதானே? ரைட். ஓகே. ரைட். அப்ப சடப்புறண்டா என்ன பிள்ளை சின்ன படிச்சிருப்பீங்க. சடப்புறண்டா சடப்பொருள் யோசிங்க. சடப்பொருண்டா என்ன? சடப்பொருள் என்ன? சடப்பொருள் ஒன்று என்ன பிள்ளைகள்? திணிவை கொண்டிருக்கும். 2வது வந்து பிள்ளைகள் வெளியில இடத்தை பிடிக்கும். ஓகேயா? இப்ப சடப்பொருள்டா இதுதான் இந்த மாக்குறது சடப்பொருள். சடப்பொருள்னா பிள்ளைகள் பாருங்க. இது என்னது? கதிரை. கதிரை தானே? இதுக்கு என்ன பேர்? இது ஒரு சடப்பொருள். இதுக்கு உயிர் இருக்கோ? உயிர் இருக்கோ? இங்க பாருங்க. என்ன செய்யறா? கதிரை எப்படி அடிக்கிறேன்? கத்துமே. கதிரை கத்துமோ? எனக்கு அடிக்காதேண்டு கத்துமோ? எனக்கு கத்தாது. எனக்கு குத்துறேன். என்ன நானும் பேச இருப்பேனே. இல்லையே, குத்துங்க குத்துங்க என்ன செய்யும்? எனக்கு வலிக்கும் தானே அப்படி. டிஃப்ரெண்ட் விளங்குதா? எங்களுக்கு எங்களுக்கு உயிர் இருக்கு பிள்ளைகள். உயிர் இருக்கக்கூடிய எங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கு. சரியோ? நாங்கள் இடம் போயிடுவோம், அங்கேயும் போய் வருவோம். சரியோ? வழியெல்லாம் போயிட்டு வருவோம். வலிக்கிட்டு டவுனுக்கெல்லாம் போவோம். அப்போ கதிரையும் வலிக்கிட்டு நானும் வரேன் டவுனுக்கு வலிக்கிட்டு வருமோ? கதிரையெல்லாம் கதிரை மேசெல்லாம் வருமோ? இல்லை தானே? பிறகு கேட்க சார் மோட்டர் சைக்கிள் எல்லாம் வருது தானே, கார்லாம் வருதா? கார் என்ன தண்டு வாழ வருதோடா? நீங்க தானே ஓடிக்கொண்டு போறீங்க. சரியா? அப்போ சடப்பொருளுக்கு முதலாவது உயிர் இல்லை பிள்ளைகள். உயிரற்றது சடப்பொருள். சரியா? சில பேசுவாங்கல்ல பிள்ளைகள். நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் வீட்டெல்லாம் கூப்பிட்டா அம்மா அப்பா கூப்பிட்டா நீங்க ஓயண்ட மாட்டீங்க, சத்தமே கவனிங்க. இது சடம் மாதிரி இருக்குது. சடப்பொருள் மாதிரி இருக்குன்னு பேசுவாங்க. சடம் மாதிரி ஜடமானி. சடப்பொருள்னு கேட்கணும். ஜடமானு பேசுவாங்களா? ஜடம்ன்றது சடம் தான். சடப்பொருள் என்ன? அது இந்த சூடுதொன்னு ஒன்றுமே இல்லை. சில பிள்ளைகள் எவ்வளவுதான் பேசுங்க. நீங்க பேசுங்க பேசுங்க. விளங்குதா? அந்த சூடுதொன்னு ஒன்றுமே இல்ல இருக்குங்க. அதான் இந்த சுரணை இல்லாதன்மை தான் என்னது? உணர்ச்சி இல்லாதன்மை. அது சடப்பொருளுக்கு தான் பிள்ளைகள் இருக்கு. ஓகே தானே? ரைட். அப்ப வெளியே நெஞ்சு இந்த கதிரை வந்து இப்போ இருக்குதான் இப்ப இதுல பிடிச்சிருந்தாண்டா இதுல இடத்த பிடிக்குது. நான் அந்த கதிரை முறியும் கூட விரையிலுமோ? விரையிலாது. கதிரை தான் எடுக்கும். இப்போ வீட்டுல எல்லாம் நீங்க மேசையில் வச்சிருக்கீங்க. மேசைகள் அலுமாரி கட்டில் எல்லாம் வச்சிருக்கீங்க. அது இடத்த பிடிச்சிருக்குல்ல? வெளியில இடத்த பிடிக்குது. அதே அந்த மேசை வரைக்கும் ஒரு திணிவு இருக்குல்ல? திணிவு இருக்குத்தானே? பாரம் இருக்குத்தானே? அப்ப வெளியில இடத்த பிடிக்கிறது திணிவை கொண்டது தானே என்ன பேர்? சடப்பொருட்கள். என்னது? சடப்பொருட்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ரைட். முதல்ல போய் எழுதி கொடுங்க. இப்படி எழுதுங்க. நான் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஒன்று நீங்க திணிவை கொண்டதும் எழுதுங்க. திணிவை. சரியா? திணிவை கொண்டதும்
திணிவை கொண்டதும். இப்போ நீங்கள் வரவழக்கம் கேட்டால் அதுக்கு தொடர்ச்சி எழுதி கொள்ளுங்க பந்தி மாதிரி. நான் எழுதிய நோட்ஸ் வந்து உங்களுக்கு பாடம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஷோர்ட் நோட்ஸ் ஃபார்மெட்டில் வரும். சரிதானே? ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டாவது திணிவை கொண்டது உண்டு. ரெண்டாவது என்ன? வெளியில் இடத்தை பிடிப்பதுமானவை. அவ்வளோதான். இப்போ சடப்புல என்ன முடிக்க தேவையில்லை. மேலே தனியாக போட்டிங்க சடப்புல் உண்டு. தேவையில்லாதெல்லாம் தேவையில்லை. ரைட். திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை பிடிப்பதுமானவை. பிடிப்பதுமானவை. சரியா? இப்போ எங்களுக்கும் திணிவு இருக்கு. நாங்களும் இடத்தை பிடிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்ன உணர்ச்சி உயிர் இருக்கு. கத்துவோம், ஓடுவோம், பாடுவோம். ரைட். ஓகே. சரி அப்படியே ரைட். இது உங்களுக்கு சின்னலே படிச்சது தாண்டா. சடப்போ நீங்கள் 6ஆம் மணி படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இது ஒரு சின்ன விஷயம். ரைட். அடுத்தது சடப்போண்டா ஆக்கள் இருக்கு பிள்ளைகள். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னே உங்களோட ஆரம்பம் எங்கே இருக்குது? நீங்கள் எங்கே எப்போ படிக்க வலிக்கிட்டு நீங்கள் எப்போ எழுத வலிக்கிட்டீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கடைசி வரைக்கும்? எப்போ ஞாபகம் இருக்கும்? முதலாக நீங்கள் ஆனா போட்டிருப்பீங்க ஞாபகம் இருக்கா? முதல்ல உங்களை கையை பிடிச்சி யாரும் பெரியாக்கள் சேர்ப்பாங்க. ஆனா பிடிச்சி ஆனா எழுதுங்க பிள்ளைண்டு. அப்போ உங்களுக்கு நினைவே இருக்காது. எனக்கு நினைவே இருக்காது. குழந்தை தானடா. இந்த ஏடு தொடக்க ஆரம்பம் முதல்ல ஆரம்பிக்கிறது. ரைட். அப்போ ஆனாண்டு போட்டிருப்பீங்க. ரைட். அப்போ போட்ட அந்த ஆனா தான் இன்றைக்கு 10ஆம் ஆண்டு மட்டும் வந்து நிற்குது. சொல்ல விளங்குதா? அந்த ஆனா வந்து இன்றைக்கு இவ்வளவு எழுத்துக்கு உங்களால் ஒரே ஒரு எழுத்து ஆனா தான் எழுதினது. ஒரே ஒரு அச்சரம் தான். ஒரே ஒரு ஆனா எழுதுனீங்கள். அது இன்றைக்கு வந்து இவ்வளவு பக்கம் பக்கமா வந்தியா கற்று எழுதுற அளவுக்கு உங்களை திறமை வளர்ந்துருக்கு. இப்போ 10ஆம் ஆண்டு வந்துட்டீங்க. ஓ எல்ஏ எல் இப்படி பேரும் நிறைய எவ்வளோ தூரத்துக்கு போக போறீங்க. கல்வி படிப்புக்கு எல்லை இல்லை தானே பிள்ளை. சாகர வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம். சரிதானே? அப்போ அந்த வளர்ச்சி எங்கேயோ போக போகுது. ரைட். அப்போ அது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? அப்போ உடனே ஆனாதான் ஆரம்பிச்சது. சரியா? சார் ஏன் சார் ஆனா போட்டது? வேற ஈனாவும் நான் போட்டுக்கலாம் தானே? அப்படி கேட்கலாம். ஏதோ ஒரு எழுத்து ஆரம்பிச்சுட்டாண்டா. அந்த ஆரம்பம் ஆரம்பம் ஆனா பிள்ளைகள். ரைட்டோ அதானா தான் எடுத்துக்கொள்றாங்க. ஏன்னா நான் அம்மா வருது இல்லோ. அப்போ அதுல இருந்தா அப்படி வருது. அப்புறம் அதெல்லாம் கேட்க ஏன் சார் ஆனா போடுவான்? நீனா போடலாம். நீ எந்த இடத்தையாவது போடு. ஆனா ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். ரைட். அதே மாதிரி தான் பிள்ளைகள் சடப்பொருட்களுக்கு வந்து பிள்ளை எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கணும். சரிதானே? ஆரம்பம் ஒன்று இருக்கணும். அப்படி சடப்பொருட்கள் ஆரம்பம் அந்த அடிப்படை துணிக்கு தான் சொல்லுவோம் நாங்க என்னண்டு அணு ஒன்று சொல்லுவோம். என்னது? அணு. சரி. சடப்பொருட்கள் அடிப்படை ஆக்க அலகு. அடிமூலகங்கள் அடிப்படை அலகு. இதான் என்னது பிள்ளைகள்? அணு. சரிதானே? ரைட். ஓகே. அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. சடப்பொருட்களின் அடிப்படை ஆக்க அலகு சடப்பொருட்களின் அடிப்படை ஆக்க அலகு சடப்பொருட்களின் அடிப்படை ஆக்க அலகு அணு ஆகும். சரியா? ரைட். இந்த அணு இருக்குத்தான பிள்ளைகள். அணுக்கு வந்து உப துணிக்கைகள் இருக்கு பிள்ளைகள். உப அணு துணிக்கைகள். ரைட். கவனிங்கோ. ஒன்று எழுத வேணா கவனிங்கோ. பிள்ளைகள் நான் போர்டில் படிப்பிக்க முழு கவனம் இங்கே இருக்கணும். உங்களோட ஸ்க்ரீன் இந்த போர்டை பார்த்துட்டு இருக்கணும். சரிதானே? சொல்லிக்கு டைம் எல்லாம் எழுதுறது தருவோம். ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே தானே? அப்படி விடுபட்டா நோட்ஸ் எல்லாம் திருப்பி தேவையில்லை. கிளாஸ் முடிய ரெக்கார்ட் வரும். சரிதானே? ரெக்கார்டிங் பார்த்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் யோசிச்சதுல அந்த டைம்ல சரியா கவனத்தை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்போ அணு இருக்குதானே பிள்ளைகள்? அணுவுக்கு வந்து 3 அடிப்படை உபத்துணிக்கைகள் இருக்கு. இப்போ அணுன்றதா சடப்போக்கண்ட ஆக்கள். சரிதானே? சடப்போக்கண்ட அடிப்படை ஆக்கள். ஏன்னா அணுல இருந்தா எல்லாம் ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாக்கர் இருக்கு தானே? மாக்கரை விடுங்க. இல்லாட்டிக்கு ஒரு இப்போ நீங்கள் இந்த கேரட் எல்லாம் செய்வீங்க. அப்படி கேரட் எல்லாம் சீவி சாப்பிடுவீங்களா? அது பெருசா இருக்கு வேணும். இந்த மாதிரி பெருசா தானே இருக்கு. சீவ சின்ன மெல்லிசா போய் கொட்டுங்களா? அப்படியே சீவி கொண்டே போவீங்க. செய்வி கொண்டே போக ஒரு இடத்துல அதுக்கு மேலே சீவையிலாது. ஒரு கட்டத்து மேல வெட்டலானே. மேலும் பிரிக்கலாது. அப்ப மேலும் பிரிக்க இல்லாம கடைசியா வர துணிக்கை தான் சொல்றேன். என்னது? அணுன்னு சொல்றது. சடப்போக்கின் அடிப்படை ஆக்கலகு அல்ல மேலும் சடப்போக்களின் மேலும் பிரிக்க முடியாத துணிக்கைகள். இதுல எதையும் சொல்லலாம். ஒன்று தெரிஞ்சா காணும். சரிதானே? ரைட். பிள்ளைகள் நோட்ஸ் சொல்றதுல கொஞ்சம் தான் கதைக்கிற நிறைய கதைப்பெண் அவ கிரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அவ கவனம் ஃபுல்லா இங்கே இருக்கணும். சரிதானே? ரைட். அவ அடுத்த பாருங்க பிள்ளைகள்.
அப்போ அணுவுக்கு வந்து 3 அடிப்படை உதவிக்கைகள் இருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அப்பா அம்மா அணு வந்து அப்பா அம்மான்னு வச்சா அணுவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. சரியா? அணுவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. அந்த 3 பிள்ளைகளில் வச்சு தான் இந்த எல்லா கட்டமைப்பு எல்லா படமும் நாங்கள் படிச்சு கொண்டு போவோம். சரியா? அது உங்களை நீங்கள் உண்மையிலையும் படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்த பிள்ளைகள் புரோத்தன். ஆறு புரோத்தன். சரியா? ரெண்டாவது வந்து நியோத்திரன். நியோத்திரன். மூன்றாவது இலத்திரன். ஓகேயா? மூன்றாவது இலத்திரன். ஓகே, இந்த புரோத்தன் வந்து புள்ளியில் எப்படி இவர் நேரேற்றமா இருப்பார் புரோத்தன். சரியா? இலத்திரன் வந்து மறையேற்றமா இருப்பார். நியூத்திரன் வந்து நடுநிலை அல்லது எனது ஏற்றம் இல்லை. ஓகேயா? ஏற்றம் இல்லை புள்ளியல். சரியா? இப்போ ഇതിന്റെ திணிவு உண்டு, ഇതിന്റെ திணிவு உண்டு, ഇതിന്റെ உண்டுங்கள் 1840 மடங்காக இருக்கு. சரியா? இது வந்து ஏற்றம், இது வந்து திணிவு. அடுத்தது கண்டுபிடித்தவர். கவனிங்க, இதுல கண்டுபிடிச்சது யாருண்டா? புரோத்தனை கண்டுபிடிச்சது ரதபோட். ஓகேயா? ரதபோட். நியூத்திரன் வந்து சட்விக். இலத்திரம் வந்து ஜே தொம்சன். ஓகே புள்ளியல்? ஓகேயா? எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நீங்க பிரிக்க தேவை, நீங்க உங்களுக்கு கோடுறதுக்கான கோப்பியில நான் உங்களுக்கு விளங்குறக்கா பிரிச்சு விடுறேன். ஓகே புள்ளியல்? சரியா? இப்போ இவ்வளவும் இந்த துணிக்கல் அடிப்படை விஷயங்கள் இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். தெளிவனா இதுல தான் இருக்கிறேன். கண்டுபிடித்தவர் வந்து கேட்கிற குறைவு பிள்ளைகள். சரி, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, மேலேயுமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? தச்சரா கேட்டால் சரிதானே? புரோத்தன் தானே? புரோத்தன் என்னது பானாவரி இல்ல, புரோத்தன் ரத போட் இல்ல, அப்ப ரத போட் புரோத்தன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நியூத்திரன் சட்பீக். சரியா? இலத்திரன் தொம்சன். இந்த சட்பீக் நியூத்திரன் குழப்பம் வர குறைவு. விளங்குதா? பிள்ளைகளுக்கு குழப்பம் வர குறைவு. நியூத்திரன் சட்பீக்னு வரும். இந்த இதெல்லாம் மாறி மாறி கேட்பாங்க. இலத்திரன் ரத போட் அல்லது புரோத்தன் தொம்சன் குழம்பி கொண்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன ரத போட் புரோத்தன் அந்த வரியை பார்த்தீங்கன்னா சரி. இப்ப இதுல வந்து பானாவரி இல்லை தானே? தொம்சன்ல பானாவரி இல்லை தானே? சரியா? அப்ப இலத்திரன் தொம்சன் புரோத்தன் ரதபோட் இவ்வளவு தெரிஞ்சுதான். மற்ற திணிவு வந்து புரோத்தனுக்கு கொண்டு நியூத்திரனுக்கு ஒண்டுதான். ரைட்? ஒன்று. இது இலத்திரன் ஒன்றுங்கில் 1840 மடங்குண்டா என்னடா? ஒண்டை வந்து 1850 பிரிக்கணும். அப்போ ஒண்டை 1850 பிரிச்சா வர்ற வருமானம் மிகச்சிறிய வருமானம் தான் பெற முடியாது. சைவதம் அப்படி போய் கொண்டிருக்கும். வருமானம் வரும் மிகச்சிறிய வருமானம். அப்ப அதன் துணிவு புறக்கணிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, சடப்போட அடிப்படை துணிக்கு என்னது? அணு. ரைட்? அப்ப அணுவுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க யார்? புரோத்தன், நியூத்திரன், இலத்திரன். அதன் ஏற்றம் வந்து புரோத்திரன் நேரேற்றம், நியூத்திரன் நடுநிலை, இலத்திரம் வந்து மறையேற்றம். சரி அப்படி? ஓகே ரைட். டக்குன்னு நோட் பண்ணுங்க. இதை வச்சு நிறைய கேள்வி செய்யலாம். அடிமட்டம் வச்சு அட்டவணை அடிச்சு நிற்கிறதுல டக்குன்னு நோட் பண்ணிட்டு பிறகு நீங்க டைம் இருக்கு அடிங்க. நேரம் எழுதி கொடுங்க. இப்படி நான் போட்டோமே போட்டு எழுதுங்க அப்படி. நான் வசனங்களா தெரியல, இப்படியே தான் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. போட்டுட்டு உங்களோட டியூட்ல 10ஆம் பக்கம் பிள்ளைகள் 10ஆம் பக்கத்துல முதலாவது வெளியிடுங்க. இதுல நியூத்தனுக்கு வந்து ஏற்றமில்ல நல்லா எழுதுங்கோ. டேஷை போட்டு விட்டுறாங்கோ. இப்போ நீ சில இப்படி டேஷை போடலாம் தானடா, ஏற்றம் இல்லையேண்டா இப்படி ஒரு டேஷை போடலாம் தானே? இல்லையண்டு டேஷ் போட்டாடா இது மைனஸ் மாதிரி வந்துடும், குழப்பம் வந்துடும். முழங்குது, அதுதான் எழுதி விட்டு நான். ஓகே, அது என்ன நடுநிலை ஏற்றம் இல்லைண்டா? பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை, அதான் நடுநிலை. ஓகே ரைட். உங்களோட 10ஆம் பக்கம் விடுங்க. 10ஆம் பக்கம்
டியூட் பின் எடுத்துட்டீங்களே? எடுத்தீங்கன்னா அப்படி வந்திருக்கும். அது முன்னுக்கு போட்ட படங்களும் இந்த 6 படத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட படங்கள் தான். சரிதானே? ரைட். முன்னுக்கு என்ன எல்லாத்தையும் படுத்தி விடுவோமே. என்ன நடக்குது? ரைட். சரிதானே? ஓகேயா? செக் செக். சரிதான் முடியல். இதில் பாருங்க, முதல்ல மேல் போட்டிருக்கு WSCBAA ப்ளஸ் போட்டிருக்கு. அங்கால என்ன போட்டிருக்கு? நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து நிச்சயம் அடுத்த நிலைவர். சும்மா போட இல்லையா? உண்மையாக தான் போட்டிருக்கு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிள்ளைகள். சரிதானே? நீங்கள் போக போக அப்படியே அப்டேட் ஆகிக்கொண்டே இருப்பீங்க. இது கிளாஸை ஒழுங்காக வந்த பிறகு டவுட்டில் பார்த்து திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நல்லா போகலாம். சரியோ? டபிள்யூல இருக்க பிள்ளை ஏக்கு போகிறதும் இல்லை டபிள்யூல இருக்க பிள்ளை ஒரு சிக்கு போகிறதும் பிள்ளைகளாம் இருக்கு. ஆனால் எங்களை வேலை அதுக்கேற்ற மாதிரி தான் போய்க்கணும், ஏறிக்கொண்டு தான் போகும். இறங்குற அளவுக்கு போகாது. சரிதானே? ரைட். அப்போ அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா சரி. பாருங்க முதலாளி பாருங்க. அணுவில் உள்ள உபதுணிக்கைகளில், சரியா, அணுவில் உள்ள உபதுணிக்கைகள் அப்போ உங்களுக்கு தெரியணும் அணு. இப்போ நீங்கள் அந்த கேள்வி சேர்க்க மார்க் பண்ணி பழங்க பிள்ளை. இப்போ இப்படி இருக்குல்ல பேப்பர், கையில் ஒரு ரெட் பென்னோ அல்லது ஒரு பிங்க் கலர் பென் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கலர் பென், ரெட் பென் அல்லது பிங்க் கலர் பென், கருப்பு நிலம் வேண்டாம். சரியோ? எடுத்துப்ப அணுவில் உள்ளதானே, ரைட். அப்போ அணுன்றது ஒரு மார்க் போடுங்க அண்டலை. அடுத்த உபதுணிக்கு தானே, உபதுணிக்கைக்கு ஒரு மார்க், சின்னதாக ஒரு மார்க். அடுத்த நடுநிலையான அந்த நடுநிலை அவ்வளோ 3 இடத்துக்கு மார்க் பண்ணுங்க. சொல்ல விளங்குதோ? அணுவுக்கு ஒரு மார்க், உபதுணிக்கைக்கு ஒரு மார்க். ஃபுல்லாக இழுக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் அடிமட்டத்தை வச்சு இழுக்கிறீங்க பிடிச்சி வரிங்க. விளங்குது? அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு உபதுணிக்கைக்கு ஒரு சின்ன மார்க், நடுநிலை அவளுக்கு ஒரு மார்க். இப்படி நீங்கள் கேள்வி வாசிக்க மார்க் பண்ணி பழகுங்க. சரியா? பழகினீங்க அந்த அந்த அவதான பிள்ளைகள் போடுறது குறையும். சரிதானே? ரைட். அப்போ என்ன கேட்டு மெயின் பாயிண்ட்? அணுவில் உள்ள உதவிக்க பிள்ளைக்கு தெரியணும் அணு வேண்டாம் என்ன. முதலாவது வசனம் என்ன தெரியணும்? அணு. பிள்ளை நீங்கள் படிக்கிறது தமிழ் மொழியில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், சிங்களத்தில் படிக்கலாம், வேறு மொழியில் படிக்கலாம். எந்த மொழியில் படித்தாலும் சயின்ஸுக்கு இருக்க மொழி தான். இப்போ அணுன்றது என்ன? சயின்ஸ், கெமிஸ்ட்ரின மொழி. உபதுணிக்கன்றது என்னது? கெமிஸ்ட்ரின மொழி. அப்போ அணுவண்டா என்னன்னு தெரியும். இப்போ நோக்கியா ஃபோனுண்டா உங்களுக்கு தெரியும், ஐஃபோனுண்டா தெரியும். நோக்கியா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நோக்கியா. ஐஃபோன் தெரியும். ஐஃபோனுண்டா என்னன்னு தெரியுமா? ஐஃபோனுக்கு வேற அளவுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சத்தியமா. ஆனால் ஐஃபோனோட ஒரு ஃபோன் தெரியும், ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கொஞ்சம் விலை மதிப்பான ஃபோன், அந்த டீட்டெயில் தெரியும். விளங்குதா? ரைட்டோ? விளங்குதா சொல்கிறேன்? அதே மாதிரி தாண்டா அந்த ஒவ்வொரு சொல்லலுக்கும் ஒரு வசனங்களுடைய அர்த்தம் என்ன விளங்கிட்டா சயின்ஸில் கேள்வி உனக்கு விளங்கும். உனக்கு கேள்வி தந்தா விட தெரியும். இந்த கேள்விக்கு தான் முடியுன்றது தெரியாது. எத்தனை கேள்வி பிள்ளை விட்டவனை பார்த்துருப்பீங்க, அட இந்த கேள்விக்கு தான் முடியா, அட விடையும் தெரியும், ஆனால் இதுக்கு தான் தெரியாது. காரணம் என்ன? அந்த கேள்வியில் வர்ற வசனம் ஏதோ ஒரு வசனம் உனக்கு அணுவண்டா என்ன தெரியுது, உபதொனிக்கேன்னு தெரியாட்டிக்கு இந்த கேள்விக்கு விட கொடுக்கலுமா? சரி, உபதொனிக்கையும் தெரியுது, நடுநிலையான ஒரு கேண்டு தெரியாட்டிக்கு என்ன செய்வேன்? அதான் நடுநிலையண்டா விளக்கம் இருக்கணும். விளங்குதா? இதுதான் விஷயம். அப்ப அணுவண்ட என்ன? சலப்பொருள்னா அடிப்படை ஆக்கலகு. உபதுணிக்கு என்ன? அணுவுண்ட பிரிவுகள். அதாவது அணுவுண்ட புள்ளிகள் நினைச்சுக்கொள்ளுங்க. அணுவுக்கு 3 புள்ளிகள் இருக்குது. ஒரு புரோத்திரன், அடுத்த நியூத்திரன், அடுத்தது இலத்திரன். சரியா? ரைட். அதை பாருங்க, இது புரோத்தன், தமிழ் எழுதின விளங்க தானே? புரோத்தன், புரோத்திரன் இல்லையா? புரோத்தன். இதுதான் நியூத்திரன், இலத்திரன். சரிதானே? ரைட். இது புரோட்டோன்ஸ், நியூட்ரோன்ஸ், எலக்ட்ரான்ஸ் வரும் இங்கிலீஷ்ல. சரிதானே? ரைட். பாருங்க, நடுவில் என்னடா? நடுவில் நிற்கிறா. அந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. விளங்குதா? இப்போ 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கானே நடக்கும். ஒருத்தர் நடுவில் 2 பேரும் பிரிச்சு விடுவாங்க. நடுநிலை நடுவர்கள், இந்த விளையாட்டுலாம் நடக்கும் தானே, நடுவர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி நடுவில். சரிதானே? ரைட். அப்போ வேறு ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை, ஏற்றமே இல்லை. சரியா? ரைட். அப்போ யார் புள்ளிய புரோத்தன் வருமோ? என்னது? அது நேரேற்றம். அடுத்தது என்னது? 2வது நியூத்திரன். சரியா? 3வது என்னது? இலத்திரன். அடுத்தது என்னது? அனைத்தும் சரியா? அனைத்தும் சரியான விட என்ன வேற கேள்வி வந்திருக்கணும். அணுவினுடைய உபதுணிக்கையிலாவன அடி அணுவின் உபதுணிக்கை கேட்டிருந்தா அனைத்தும் சரி. விளங்குதோ? புரோத்தண்டா என்ன வந்திருக்கணும்? நேரேற்றம் வந்திருக்கணும். சரியோ? அடுத்தது இலத்திரன் என்ன வந்திருக்கணும்? மறையேற்றம் வந்திருக்கணும். சொல்ல இது எப்படியும் கேட்கலாம் பிள்ளை. இப்ப நேரேற்றத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு பிள்ளையர். நேரேற்றத்தை கற்றையன் என்று சொல்லலாம். என்னது? கற்றையன். நேரேற்றத்தை கற்றையன் சொல்லலாம். கற்றையன். இலத்திரன் மறையேற்றம் தானே? மறையேற்றத்தை என்ன சொல்லுவாங்க? அன்னையன்னு சொல்லுவாங்க. சரியோ? அன்னையன்டா மறையேற்றத்தை தான் குறிக்கும். அன்னையன். அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுடுங்க. சரியோ? ரைட். ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? இப்போ பேப்பர் ஒன்று புதுசாக வச்சிருக்க வேண்டாம். வச்சு தானே செய்ய போறீங்க. இப்போ புரோத்தன் இருக்குல்லோ, புரோத்தன் நேரேற்றம், அதுக்கு பதிலாக நேரேற்றத்தை குறிங்க.
நியூத்திரன் இலத்திரன் என்ன முறையேற்றம் குறிங்கோ. இதில் அனைத்தும் சரியில்ல இருக்குது. அனைத்தும் சரியா? அது போல அது பிள்ளைன்னு போடுங்கோ. சரியோ? அப்போ இதில் எத்தனை முறையேற்றம் பிள்ளை? அப்போ புரோத்தன் நேரட்டம் பிள்ளை. அப்போ நியூத்திரன் தான் விடு. விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா? தெரியுதா? இப்படி வெட்டியல் கொத்தியெல்லாம் செய்யுங்க. பேப்பர் புதுசாக வச்சுக்க தேவையில்லை. சரியோ? பிடிஎஃப் பிறகு தான் உங்கள்ட்ட. நீங்கள் இனி பிரிண்ட் எடுக்கல டென்ட் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. நான் அனுப்புகிற பேப்பர்ஸை டென்ட் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? விளங்குதோ? அதை என்ன எடுக்கிற காசுல ஒரு 2 மடங்கு வரப்போ அது பிரச்சனை இல்லை. சரியா? ஏனண்டா இப்போ நீங்கள் எழுதிய எல்லாம் வெட்டி கொத்தி இதில் விடையெல்லாம் எழுதிருவீங்க. அப்போ இந்த பேப்பர் உங்களுக்கு என்ன ஸ்கீம் மாதிரி இருக்கு. இந்த பேப்பர் நீங்களாவே கைப்பட எழுதி என்ன இப்போ நான் இதில் கிரிக்கணுண்டாடா எனக்கு தான் பார்த்தா விளங்கும் என்னத்துக்கு இது கிரிக்கணும் ஏன் போட்டான். இப்போ நீங்க கிரிக்கணும் நான் பார்த்தாலும் எனக்கு விளங்காது. உனக்கு மட்டும்தான் விளங்கும். இந்த எழுத்து உனக்கு மட்டும்தான் விளங்கும். ஏன் கூட போட்டா ஏன் சரிச்சு போட்டானு உனக்கு தான் விளங்கும். அப்போ உங்களோட ஸ்கீம் அப்படியே இருக்கும். இப்போ நான் படிச்சு படிச்சு போ 3ஆம் பாடம் முடிஞ்சு அடுத்த பாடம் படிச்சிருக்கு இது மறந்து போடும். உனக்கு எல்லாருக்கும் மறக்கும். அப்போ என்ன செய்யணும் திருப்பி ரிவிஷன் பார்க்கணும். அவன் அடுத்த பாடத்தை போய் என்ன செய்யணும் நீ திருப்பி ரிவிஷனாக படிச்சு கொண்டு செய்து பார்த்துட்டு டவுட் வேறு என்ன செய்யணும் டக்குன்னு வந்து இதில் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தோன்னே அதுலேயும் சில குழப்பம் வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒன்று டவுட் உண்டா என்ன செய்யலாம் கிளாஸ் ரெக்கார்ட் இருந்தால் பார்க்கலாம் இல்லாட்டி டவுட் எங்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சரியா? இப்படி தான் படிக்கிறது. இப்படி தான் படிக்கிற முறை. இவ்வளோ தான் வேலை. இது செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்படி செஞ்சுட்டு போய் கேள்வியில் உட்கார செய்துட்டு போய்க்க உங்களுக்கு அந்த பாடத்துல இன்ட்ரெஸ்ட் வரும். இது எந்த நோட்ஸை படிச்சுட்டு இருந்தீங்கன்றா உங்களுக்கு வெறுப்பு தான் வரும். நீங்க என்ன எக்ஸாமுக்கு போய்க்க என்ன செய்றீங்க கேள்வியை செய்துட்டு பாருட்டு போறீங்க இல்லையே நோட்ஸை தானே படிச்சுட்டு போறீங்க. கேள்வி செய்யறதுக்கு நீ நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு போய் என்னடா செய்யறது? இப்போ ஒரு விளையாட்டு வீரர் ஒரு ரேஸ் ஓட போய் வைப்போம். அது 100 மீட்டர் ஓட்டம் ஓடணும். அப்ப என்ன செய்யறாரு நல்ல ஒரு டீச்சர் குரு ஆள்கிட்ட போய் எப்படி எல்லாம் ஓடுறது கிரவுண்ட்ல எப்படி இருக்கணும் என்னென்னலாம் கேட்டு எல்லா தியரியும் படிக்கிறார். என்ன இதுல ஓடணும் எப்போ உண்ணியமாக்கல நிக்கணும் எப்போ ஓடணும் எப்போ சத்துக்கிழமை எல்லாம் கேட்கிறார். கேட்டுட்டு அவர் கிரவுண்டுக்கெல்லாம் போயில கேட்டுட்டு நேரடியா 100 மீட்டர் ஓட்டத்துக்கு போய் வெளியே போய் நிக்கிறார். அவர் ஒழுங்கா ஓடுவாரோ? ஒழுங்கா ஓடுவாரா? ஓட மாட்டார். நீங்க அதானே செய்றீங்க. நீங்க அதானே செய்றீங்க. அப்ப அவர் என்ன செய்யணும் டீச்சரை கேட்டுட்டு அவர் போய் என்ன செய்யணும் நாளைக்கு ஃபைனல் மீட்டா முதல் நாளோ அதுக்கு முதல் நாள் என்ன செய்யணும் போய் கிரவுண்டை போய் பார்க்கணும். கிரவுண்டில் நின்று பார்க்கணும் ரயிலெல்லாம் ஓடி பழகணும். ஒரு தரமோ 10 தரமோ 100 தரமோ ஓடி ஓடி பழகிட்டு தான் ஃபைனலுக்கு போகணும். அப்படிதான் அவரால் ஓடிடும். விளங்குதா சொல்றது? சரி அப்போ உங்களுக்கு ஒரு சமைக்க தெரியான்னு வைப்போம். உங்களுக்கு ஒரு கறி சமைக்கிறது அப்படின்னு சொல்லித்தாரு. எல்லாம் சொல்லி போட்டு போய் வெய் என்ன வச்சுட்டு வரலுமா அது ஒரு 2 3 தினம் வச்சு வச்சு பழகினா தான் அது சரியான தரத்துக்கு வரும். ப்ராக்டிஸ் வேணும். அப்போ என்ன செய்ய போறீங்களோ அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். சரிதானே? அப்போ கேளியில் செய்து பழகினீங்கடா ஈஸியாக வந்துடும். கேளியில் பார்க்க பார்க்க உங்களுக்கு டக்குன்னு மைண்ட் அவ்வளோ விளங்கும். இது இப்படி தாங்க இருக்கிறாங்க என்னென்ன பிள்ளைகள் நாங்கள் விடுவோம். நான் ஒரு கேள்வியும் கதைப்பேன் எங்கெங்கெல்லாம் பிள்ளை விடுவீங்கன்ட்டு விளங்குதா? அப்ப அதெல்லாம் மைண்டில் உனக்கு எக்ஸாம் கோல் இருக்கே வரும். வரைக்கலாம் அப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா சிம்பிளா வந்துடும். சிம்பிளா நீங்க ஒழுங்கா படிச்சீங்க பிள்ளைகள் 80க்கு மேல 80ல பிள்ளைகள் 90க்கு மேலே மார்க் சிம்பிளா எடுக்கலாம். அங்கெல்லாம் என்ன எடுக்கிறது உங்களோட ஒர்க் கூட வேணும். நீங்க திருப்பி படிச்ச விஷயம் பார்க்க உங்களோட கையில இருக்கு. சரிதானே? ரைட். பாருங்க ஒரு கேள்வி. சரிதானே? அடுத்து 2ஆவதையும் பார்க்கலாம். 2ஆவது கேள்விக்கு வாங்க. 2ஆவது கேள்வி வாங்க. அப்போ முதலாவது என்ன விடையில் 2ஆவது. அடுத்த 2ஆவதுக்கு வாங்க. 2ஆவதுக்கு வாங்க. அணுவின் கரு தொடர்பான கூற்றுகளில் சரியானது. ரைட். அதை இதில் பார்த்துடுவோம். சரியா விடையில்? ஓகே அழிட்டீங்க அணி. சரியா விடையில்? அணுவின் கட்டமைப்பு. அணுவின் கட்டமைப்பு அப்படின்னு பார்ப்போம். ஏன் விடையில்? நடுவில் இப்படி ஒரு சரிவான ஒரு பகுதி இருக்கும். அதை சுற்றி இப்படி சக்தி மட்டங்கள் இருக்கு. சரிதானே? இதை சொல்லுவோம் அந்த பிள்ளைகள் நாங்கள் கரு என்று சொல்லுவோம். என்னது? கரு என்று சொல்லுவோம். மத்தியில் இருக்க என்னது? கரு. இது வழியாக இருக்குல்ல அப்படி எதை சொல்றது வந்து நாங்கள் சக்தி மட்டங்கள்னு சொல்லுவோம். என்னது? சக்தி மட்டங்கள்னு சொல்லுவோம். சரியா? ஓகேயா? ரைட். பார்த்துட்டே போக முடியாது. அப்ப இந்த கருவுக்குள்ள வந்து விளைய என்ன இருக்குது என்றால் கருவுக்குள்ள இப்ப அணுவுக்கு 3 புள்ளிகள் இருக்குதானே? ரைட். அதுல புரோத்தனும் நியூத்திரனும் தான் என்ன செய்யுது இதுக்குள்ள இருக்கு. இந்த குறியீடு தெரியல என்ன புரோத்தனுக்கு போடுங்க வழியில் புரோத்தனுக்கு பி சிமோல் பியா புரோத்தனுக்கு போடுங்க சிமோல் பி நியூத்திரனுக்கு சிமோல் என் இலத்திரனுக்கு சிமோலி. ஓகேயா? சிமோலி. அப்ப அப்ப உள்ளுக்குள்ள என்னது புரோத்தன நியூத்திரன் இருக்கு. வெளியில வந்து என்ன செய்யுது பிள்ளைகள் இந்த இலத்திரன்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஓகேயா? இதுதான் அணுவின் கட்டமைப்பு. போடுங்க அணுவின் கட்டமைப்பு போடுங்க. போட்டு இதை புரியுங்க.
இந்த சக்தி மட்டம் எழுதுனீங்க அப்படியே இதிலே நோட் பண்ணுங்க. ஒன்று சக்தி மட்டம், ரெண்டாவது சக்திப்படி, மூன்றாவது ஓடு, நாலாவது ஒழுக்கு, அஞ்சாவது ஓபிட்டல், ஆறாவது மண்டிலங்கள். அதுக்குள்ள எல்லாம் குறிங்க. இல்லை எல்லாம் ஷார்ட் நோட்ஸ் ஃபார்மெட்லேயே வரும், ஈஸியாக படிக்க வேண்டியான். சரியா? புத்தகத்தோட மேலோட வாசிச்சு எடுத்தீங்கன்னா சரி. சரிதானே? இந்த வழியில் இருக்கிற சக்தி மடங்கள் ஓடுகள். ஓகே. ஓகே தானே? இதுக்கு பிரேக்கெட் எழுதி கொடுங்க. இலத்திரனின் இலத்திரனின் பயணப்பாதை. இலத்திரன்களின் பயணப்பாதை. இலத்திரன்களின் பயணப்பாதை. இதுக்கு இடையே பிரேக்கெட் பண்ணி எழுதுங்க. சைட்ல எழுதினாலும் ஓகே, உங்களோட இடத்தை பொறுத்து எழுதி கொள்ளுங்க. இலத்திரன்களின் பயணப்பாதை. எல்லாம் கதைக்கிறோம், எழுதிட்டீங்கன்னா சரி கதைப்போம். ஓகேயா? கவனிங்க பிள்ளைகள். இப்ப சூரியனை சுற்றி கோள் சுத்துது தெரியுமா? சூரியன் சுற்றி கோள் சுத்துதா இல்ல கோளை சுற்றி சூரியன் சுத்துறாரா? அந்த ஒரு பிரச்சனைக்கு தானே. இப்ப எங்களுக்கு இரவு பகல் எல்லாம் பெருது தானே. எங்களோட பூமி ஒரு கோள் தான் பிள்ளைகள். என்ன விடிஞ்சா சூரியன் வாரார், பின்னேரமானா போறார். சரியோ? அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, சூரியன் தான் எங்களை சுத்துற மாதிரி இருக்கும். சரியா? ஆனா இல்ல, எங்களோட பூமியில வந்து இரவு பகல் தோன்ற காரணமே எல்லா கோள்களும் சூரியனை சுத்துது பிள்ளைகள். இப்ப சூரியன் நடுவில் இருக்காருண்டா பிள்ளைகள், இதான் சூரியன் இருக்காருண்டால், சூரியன் இருக்காருண்டா இவரை சுத்தி வந்து என்ன பிள்ளைகள், இப்படி நிகழ்வட்ட பாதையில என்ன செய்யுது, கோள்கள் எல்லாம் என்ன செய்யுது, சுத்தி கொண்டு வருது. இப்படி சுத்தி கொண்டு வரும், கோள்கள் சுத்தி கொண்டு வரும். ஓமா இல்லையா? எல்லா கோளும் சூரியனை சுத்துது, விளங்குதோ? ஆனா இந்த பூமி எங்கட நாங்க இருக்கிறோம்ல பூமி, இந்த பூமி மட்டும்தான் பிள்ளைகள் என்ன செய்யுதுண்டா சூரியனை சுத்துது ஒன்று. சரியா? மற்ற கோள் மாதிரி சூரியனையும் சுத்துது. ஆனா சூரியன் சுத்தி கொண்டு பிள்ளைகள் அப்படியே தன்னைத்தானே இப்படி சுத்துது பிள்ளைகள். இங்க பாருங்க, இப்படி தன்னைத்தானே சுத்துது, விளங்குதா? இப்படி சுத்தி சுத்தி என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சுத்தி 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 அப்படியே சூரியனை சுத்தி கொண்டு வருது. சூரியனை சுத்தி வாரக்கு தான் எடுக்கிற நாட்கள் எத்தனை? ஒரு வருஷம் 365 நாள். ஒரு வருஷம் 365 நாள் சூரியனை சுத்தி வர எடுக்குது. தன்னைத்தானே சுத்துறதுக்கு இப்படி சுத்துது தானே, அதுக்கு எடுக்கிற நாள் எத்தனை? ஒரு நாள். சரி, அதுக்கு அடுத்து எடுக்கிற நாள் ஒரு நாள். அது தன்னைத்தானே சுத்துறதுக்கு தான் பிள்ளைகள். சூரியனை வெளிச்சம் இப்போ அங்க இருந்து எனக்கு வெளிச்சம் வருதுண்டா, நான் எப்படி திரும்பி நின்றுடா பிள்ளைகள், எனக்கு பின்னுக்கு சூரியன் இருக்காருண்டா, இந்த பக்கம் இருட்டா தான்டா இருக்கு. பின்ன தான் லைட் எடுத்து அடிச்சு பாருங்க, உங்களுக்கு பின்னுக்கு ஒரு லைட் அடிச்சாருண்டு வைங்க, உங்களுக்கு இஞ்சால பக்கம் இருட்டா இருக்கும், பின்பக்கம் தானே பிள்ளைகள், பின்ன முதுகு பக்கம் தானே செய்யும் வெளிச்சமா இருக்கும். இதுதான் நடக்குது, விளங்குதா? இது அப்படி பூமியின் ஸ்பெஷல். ஓகேயா? ரைட். அப்ப சூரியன் அப்படி மையமா இருக்கோ பிள்ளைகள், அதை மாதிரி தான் அணுவுக்கும் என்ன, கரு வந்து மையமா இருக்கு. சரி, அப்ப சூரியன் வந்து நிலையா தம்பிளில் இருக்கு. சரியா? அதை சுத்தி தான் கோள்வர் சுத்துது. அதே மாதிரி சூரியனை சுத்தி கோள்வர் சுத்துற மாதிரி அணுண்ட கருவை சுத்தி என்ன செய்யுது, இந்த இலத்திரன்கள் பலம் வந்து ஒன்று இருக்கு. சரியா? என்ன செய்யுது, கருவை சுத்தி இலத்திரங்கள் விளம்புறது. அப்ப அணுவுக்கு உபதொனிக்கு இலத்திரன் 3 பேர், புரோத்தன், நியூத்திரன், இலத்திரன். இந்த புரோத்தன் நியூத்திரன் செய்யும் வீட்டுக்குள்ளே இருப்பாரு, கருவை வந்து வீடுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது நல்ல விளையாமை வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த இலத்திரன் தான் குழப்படி, வீட்டுல இருக்காது, சுத்தி ஓடிக்கொண்டே இருக்கும். இலத்திரன் தான் செய்யுது குழப்படி மாதிரி அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும், விட்டு போகாது, அப்படியே வீடே சுத்தி கொண்டு இருக்கும். உங்களை மாதிரி வெளியிட்டு கிளாஸுக்கு போவீங்க வருவீங்க, கிளாஸுக்கு போவீங்க வருவீங்க. ஆனால் வீட்டில் போவாரு, அம்மா இருப்பாங்க, அடிக்க வயசு போன தாத்தா வாடி இருப்பாங்க, அடி அப்பா இருப்பார், வேலையை போனால் வந்துடுவாங்க. சரி சொல்கிறேன், ரைட். ஓகே. அப்போ என்ன நடக்குது பிள்ளைகள், கரு வந்து நிலையா இருக்கு. அப்போ கருவுக்குள்ள யார் யார் இருக்கிறார், புரோத்தனும் நியூத்திரனும். அப்போ கருவுக்குள்ள புரோத்தனும் நியூத்திரனும் இருக்குண்டா கரு என்ன ஏற்றமா இருக்கும், கரு வந்து என்ன ஏற்றமா இருக்கும், கரு வந்து என்ன ஏற்றமா இருக்கும், நேரேற்றமாக இருக்கும். ஏன் நேரேற்றம், கருவுக்குள்ள புரோத்தன் இருக்கு, புரோத்தன் என்ன ஏற்றம், நேரேற்றம். நியூத்தன் ஏற்றம் இல்லை தானே, அவர் ஏற்றம் இல்லை தானே.
அப்போ நடுவில் தான் அப்படி. அப்போ கரு எண்ணேற்றம் நேரேற்றமாக இருக்கும். அப்போ கரு நேரேற்றம் இலத்திரன் எண்ணேற்றம் மறையேற்றம். உங்களுக்கு தெரியுதா அப்படி? ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்று என்ன செய்யும்? கவரும். இப்போ ப்ளஸ் மைனஸ் என்ன செய்யும்? கவரும்டா. ஒத்த ஏற்றம் தானே செய்யும்? தள்ளும். ஒவ்வாத ஏற்றங்கள் கவரும். சரியா பிள்ளைகள்? இதான் நடக்குது. அப்போ இந்த கருவின்ற கவர்ச்சியால் என்ன செய்யுது? இந்த இலத்திரங்கள் சுத்தி கொண்டு இருக்குது. விளங்குதா? இலத்திரம் செய்து சுத்தி கொண்டு இருக்குது. அடுத்தது இந்த இலத்திரம் இப்போ நீங்கள் இப்போ உங்களோட ரோட்டு நீங்கள் வானம் கொண்டு போறீங்க ரோட் உங்களோட வீதி ஒழுங்கு இருக்கு தானே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கா இல்லையா பிள்ளைகள்? விளங்குதா? ஒவ்வொரு ரோட்டுகள் ஒவ்வொரு வீதிகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. போமா இல்லையா? சரியோ ரைட்டோ? இல்லாட்டி உங்களுக்கு வீட்டு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஸ்கூல் ஒரு பேர், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேர், ஏரியாக்குள்ள ஒரு பேர், ஒரு ஆளுக்கே 10 பேர் வச்சிருப்பாங்க. ஆனா எந்த பேர் சொன்னாலும் நீங்க தான் ஆள். விளங்குதா? இப்போ உங்களோட ஒரு ரோட்டுக்கு 10 வேற வேறு பேர்ல இருக்கு. உடைய ஸ்கூல் ரோடன் இருக்கும், கோவில் ரோடன் இருக்கும், இத்தனை லேனன் இருக்கும், இல்லாட்டி அதுக்கு ஒரு பேர் இருக்கும், ஏதோ ஒரு பேர் இருக்கும். எல்லாமே என்ன பிள்ளைகள்? அந்த ரோட்டால நாங்கள் பயணம் செய்யறதா பிள்ளைகள், அந்த வாகனங்கள் பயணம் செய்யற அந்த வீதியின் பேர். அதே மாதிரி இந்த இலத்திரங்கள் பயணம் செய்யற அந்த பாதைக்கு பேர் தான் பிள்ளைகள் இந்த 6 பேர். இந்த 6 பேரும் வேற இல்லை, எல்லாமே ஒரே ஆக்கலாம். இலத்திரண்ட பயணப்பாதை பிள்ளைகள். சக்தி மட்டங்கள்னா என்ன? இலத்திரண்ட பயணப்பாதை. சக்திப்படின்னா என்ன? இலத்திரண்ட பயணப்பாதை. ஓடுண்டா என்ன? இலத்திரண்ட பயணப்பாதை. ஒழுக்கண்டா என்ன? இலத்திரண்ட பயணப்பாதை. ஓவிட்டிலண்டா என்ன? இலத்திரண்ட பயணப்பாதை. மண்டிலங்கள்டா என்ன? இலத்திரங்களோட பயணப்பாதை. ஓவிட்டில் இங்கிலீஷோட சொல்ல முடியாது, அது இங்கிலீஷ்ல ஒரே வேர்ட்ல முடிச்சிடும். ஏன்னா இவ்வளோத்தையும் தந்திருக்கேன்டா. இப்போ கேடியில் உங்களுக்கு எந்த வசனத்தை கேட்பான்னு தெரியா? சொல்ல விடுங்க. இப்போ நீங்க ஓடன்னு படிச்சிருப்பீங்க, இலத்தங்களின் பயணப்பாதை ஓடன்னு படிச்சிருப்பீங்க. அவன் கேடியில் கேட்பான், பின்வரும் அணுக்களின் சக்தி மட்டங்களில் உள்ள இலத்தங்களை தருகண்டு கேட்டா உனக்கு அணுக்கள் தெரியும், சரியோ? இலத்தனெல்லாம் தெரியும், சக்தி மட்டம் என்ன தெரியாது. எழுதாம வந்துருவீங்க, விட எழுத மாட்டீங்க. அப்புறம் வந்து சொல்லுங்க சார் சக்தி மட்டம் புதுசாக வந்துட்டாண்டு. அப்போ ஓடனா என்ன தெரியுமா? ஓடு தெரியும் சார், அது இலத்தண்ட பயணப்பாதான். அதான்டா அது, அதுதானே அது. எல்லாம் ஒரே தான். வணங்க அப்படி எவ்வளோ பேர் தெரிஞ்சது. இந்த மண்டலங்கள் வந்து இது ஏ லெவலில் யூஸ் பண்ணுற விஷயம். சரியா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. சிலருக்கு வந்து போட்டுருவாங்க, தெரிஞ்சு வச்சு அளவு நட்டமில்லை தானே. நீங்கள் இப்போ படிக்கிற இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் 10ஆம் ஆண்டு மட்டுமே நினச்சிடாங்க பிள்ளை. 10ஆம் ஆண்டுக்கு தான் நான் படிக்கிறேன், இல்லாட்டி ஓஎல் எக்ஸாமுக்கு தான் படிக்கிறேன்னு நிற்க வேணாம். விளங்குதா? நீங்கள் படிக்கிற இந்த விஷயம் வந்து சொல்ல விளங்குதா? இப்போ நீங்கள் படிக்கிற இந்த கெமிஸ்ட்ரி செக்ஷன் இருக்குது தான் பிள்ளை, இது உங்களோட உயர்தரம் ஏ லெவலுக்கும் பொருந்தும். சரியா? இப்போ நீங்கள் ஏ லெவலில் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தீங்கண்டா, ஓ மேத்ஸோ இடெக்கோ பிடெக்கோ ஆர்ட்ஸ் காமர்ஸை தவிர மிச்ச சயின்ஸ் ஸ்ட்ரீமில் போனீங்கன்னா அங்கே கெமிஸ்ட்ரி இருக்கும். அங்கே வந்து இருக்கிற அடிப்படை ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் அப்படியே இதெல்லாம் ஏ லெவல் படிக்கிறாங்க கேட்டிங்கன்னா இதெல்லாம் அடிப்படையாக உங்களுக்கு இருக்குது. சரியா? அங்கே இன்னும் கூட படிப்பீங்க. அப்போ நான் ஏ லெவலுக்கு சேர்த்து தான் உங்களுக்கு இங்கே படிக்கிறோம். சரியா? அப்படியே மைண்ட்ஸில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது இல்லை இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கூடவா இருக்கும். சரியா? ஏ லெவலில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னு இப்போ தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கனவுல ஓடிட்டு இருப்பீங்க, அது ஓஎல் முடியத்தான் அந்த இது தெரியும். சரியா? ஆனால் நீங்கள் இப்போ அதுக்கிட்ட மாதிரி படிச்சுக்கொள்ளுங்க. தச்சல தப்பி தவறி பயோமேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன செய்யுது? 3 நான் டாக்டர் அப்புறம் இங்கே அப்புறம் நம்ம படிப்பேன் போயிட்டீங்கன்னா சரி, அப்புறம் அந்த நேரம் திரும்பி படிக்கலானே. அப்போ இப்பயே மைண்டில் விதைச்சுக்கொள்ளுங்க. சிம்பிள் பிள்ளைகள், சிம்பிளாக படிச்சிட்டிங்கன்னா சரி. அப்போ இங்கே படிச்சிட்டிங்கன்னா ஓகே. சரி தானே? இதை என்ன சொல்கிறேன்னா, நான் ஏ லெவல் கெமிஸ்ட்ரி செய்கிற பிள்ளை, இந்த மெயின் வந்து ஏஎல் கெமிஸ்ட்ரி தான். சரி தானே? இது உங்களுக்கு இந்த சயின்ஸ் கஷ்டம் இருக்கபடியா அப்படி ஒரு இதாக செய்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதை நான் 10 பண்ண விடணும்னு நினைச்சாலும் என்னால் விட முடியுது இல்லை. சரியா? அப்படியே வந்துட்டு இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். சரிதானே? டைம் எல்லாம் டைட் பிள்ளைகள் கடுமை இதெல்லாம் செய்துட்டு இருக்கேன். ஸோ அதில் உணர்ந்து சரியாக படிச்சுக்கொள்ளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சயின்ஸை ஈஸியாக தரேன். என்னென்ன ஏன் நான் சயின்ஸை செய்கிறேன்டா, நிறைய பிள்ளைகள் வந்து ஏல பயோமேட்ஸ் எடுக்காம வேற பாடங்களுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களோட ஆசைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லாட்டி விஞ்ஞான துறைக்குள்ள போகணும், ஒரு கணித துறைக்கு போகணுன்ற ஆசையில் தங்களுக்குள்ள புதைச்சு கொண்டு சரி நமக்கு ஓஎல்ல சயின்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் இல்லாட்டிக்கு பிள்ளைகள் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கலாது. கடைசி சயின்ஸ் ஓஎல்ல ஏஎல்ல பியாவது இருக்கணும். எஸ்ஓசி இருந்தால் சில பாடங்கள் படிக்க விட மாட்டாங்க ஸ்கூலில். சில இடங்களில் சயின்ஸ் ஏ இருந்தால் மட்டும்தான் சில ஸ்கூலில் வந்து படிக்க விடுவாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விளங்குதோ சொல்கிறேன்? அப்போ அதனால அப்போ நீங்கள் அப்போ அப்படிலாம் இருக்கு பிள்ளைகள். அப்போ அதெல்லாம் நிறைய பிள்ளைகள் வந்து என்னது அந்த ஸ்ட்ரீமை விட்டு வழியால் போகிறாங்க. சரி, அப்போ அதை பார்க்கையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரைட், ஓகே. அப்போ அதுக்காக சேர்த்து அதுக்காக தான் மெயின் விஷயம். அதுக்காகவும் மற்ற சில 9 எடுக்கிறாங்க இருக்காங்கண்ணே, 9 எடுக்கணும் படிக்கிற ஆளுக்கு சயின்ஸ் வந்து நிற்கும். ஏக்கு பிரச்சனையா? விளங்குதா? அவனுக்கு மிச்சம் 8மே ரெடி, ஆனால் சயின்ஸ் இருக்கும் அவங்களுக்காகவும். சரியா? இவங்களுக்காகவும் அடுத்த இதை தாண்டி பிள்ளைகள் செகண்ட் சேக்காரர் கொஞ்சம் இருக்காங்களா, அதாவது ஓஎல் முடிச்சு ஏழு முடிச்சு வெளியே போய் அதாவது நர்சிங் கோர்ஸோ ஏதாவது ஹாஸ்பிட்டல் சைட் படிக்க போகணுண்டா ஓஎல்ல சயின்ஸ் சி அல்லது பி கேட்குறாங்க. அவங்களும் படிக்கிறாங்க. அவங்களும் இதுக்கு எல்லாரையும் சேர்த்தாமலே இந்த கிளாஸ் நான் செய்துட்டு இருக்கிறேன். இது இப்படியே தொடர்ந்து போவோம்னா நினைக்கிறேன். சரியோ? ஆனால் நான் போடுற டைம் தான் இருக்கும், அதுக்கிட்ட மாதிரி நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. மிச்சம் அப்படி டைம் பிரச்சனை ரெக்கார்டிங் வரும் பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? அப்போ என்னுடைய நோக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ இந்த நோக்கத்தில் நீங்களும் வரக்கூடிய ஆக்கள்லாம் எந்த ஒரு பேப்பர் கிளாஸில் பிள்ளைய கிட்ட 400 பிள்ளைகளுக்கு மேலே படிக்கிறாங்க. அதில் வந்து எத்தனையோ பேர் வந்து
இந்த சயின்ஸ் கஷ்டம் இருந்தவங்க இப்போ ஈஸி சயின்ஸ் வளர்ந்து அது என்னால் முடியும் சார், ஈஸியாக இருக்குது, நான் ஏஐயில் வந்து சயின்ஸ் தான் படிப்பேன், இப்படி எல்லாம் மாற்றங்கள் நிறைய வருது இப்படி. ஒவ்வொரு வருஷம் ஒரு பிள்ளை மாறினாலே அது பெரிய விஷயம் தான், விளங்குதா? எல்லாரையும் எங்களால் மாற்றலாம், முடிஞ்ச அளவுக்கு மாற்றலாம் பிள்ளை. அப்படி மாற்றங்கள் வரும், வேற வைக்கலாம். சரிதான் பிள்ளை, உங்களுக்குள்ளேயும் அந்த மாற்றங்கள் வரும். நீங்கள் சின்ன வயசு உங்களுக்கு டைம் தாராளமாக இருக்குது. சரியோ? அப்போ நீங்கள் வடியாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக அப்படி வரும். அப்படியே வளர்ந்து வளர்ந்து உங்களுடைய எதிர்காலங்களை கனவுல பெருசாக வச்சுக்கிங்க பிள்ளை. சின்னதாக வைக்காதீங்க, பெருசாக வைங்க. அப்போ தான் நீங்கள் அந்த டார்கெட் நோக்கி ஓடலாம், அதுக்கிட்ட வேலையும் செய்யலாம். சரியா? வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். சரிதானே? ஓகே, ரைட். நான் பண்ணிட்டீங்கண்ணே. ஓகே, இப்போ கேள்விக்கு வாங்க. 2வது கேள்வி, அணுவின் கரு தொடர்பான கூற்றுவழி சரியானது. கரு அதில் மார்க் பண்ணுற வேண்டிய விஷயம் அணுவின் கருன்ற கிளபில், அதுதான் மெயின் விஷயம். கரு அதை மார்க் பண்ணுங்க. அடுத்த சரியா முடிவுக்கு வாங்க. முடிவில் சரியானது அதே மார்க் பண்ணு. சரியானதுன்னா ஃபுல்லாக மார்க் பண்ணு. சரி, அந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணு. விளங்கடா? அடே கோடை போட சொன்ன 5 பேர் சக்தி மட்டங்க வேண்டா, ஃபுல்லாக இவ்வளோத்துக்கும் கோடு போட தேவையில்லை. சரியா? அந்த இடத்துக்கு இவ்வளோத்து கொஞ்சம் போட்டா காணும், அது தெரிஞ்சா சரி. சரிதானே? அப்புறம் எல்லாத்துக்கும் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கோடால இருக்கும். சரியா? ரைட். அப்போ பாருங்க, ஏன் அணுவின் கரு, சில பேர் அணுவின் அணுவின் தொடர்பான அணு தொடர்பான கூட்டுகள் எழுதுவாங்க. அப்போ அணுவின் கரு, கருவு தான் காய்க்கிறாங்க. அப்போ கருவை பற்றி காய்ச்சா விளங்கி கொள்ளணும். கருவை பற்றி காய்ச்சா அதுக்குள்ள இலத்திரன் வருமோ? இலத்திரன் வராது. கருவுக்குள்ள யார் இருக்கிறார்? வீட்டுக்குள்ள யார் இருக்கிறார்? புரோத்தனும் நியூத்திரன் தான். சரியா? புரோத்தனும் நியூத்திரன் தான். இலத்திரன் கருவுக்கு வெளியெல்லாம் பிள்ளைகள் இருக்கார், அதை விளங்கி கொள்ளுங்க. கருவுக்கு வெளியெல்லாம் இருக்கார். ரைட்? வீட்டுக்குள்ள வர மாட்டார். சரியோ? ரைட். ஓகேயா? பாருங்க, கரு தொடர்பான கூறுகள் சரியானது. ஒன்று, நேரேற்ற முடியாது. சரிதானே? கரு வந்து நேரிட்ட தானே. காரணம் என்ன? புரோத்தன் இருக்கு. அப்போ அதில் நோட் பண்ணி சைட்ல நேரிட்ட முடியாதுக்கு நேரம் எழுதிங்களோ புரோத்தன் காணப்படுது. பி புரோத்தன் எழுது. பி பி காணப்படுது. பி பி என்ற என்ன முடியாது? புரோத்தன் தானே. அப்படி சுருக்கமாக விடுங்க. புரோத்தன் காணப்படுகிறது. மறையேற்ற முடியாது. 2வது, மறையேற்ற முடியாதோ? இல்லை. மறையேற்ற என்ன முடியாது? இலத்திரன். இலத்திரன் தான் மறையேற்றம். அதை போடுங்க. அது இல்லைன்னு வட்டி போட்டு வெட்டுங்க. வட்டி போட்டு இலத்திரன் மறையேற்ற முடியாது. இலத்திரன். அடுத்த ஏற்றமற்றது. இல்லை, ஏற்றம் இருக்குது. ஏன்? புரோத்தன் இருக்கு தானே. அப்போ அந்த ஏம்ல. அடுத்தது 4வது, நடுநிலையானது. அணு கரு வந்து நடுநிலையான அப்படியே இல்லை. இல்லை. ஏன்? நேரிட்ட புறத்தன் இருக்குல்ல. ரைட். அப்போ என்ன விட சரியான கூட்டு நேரேற்றம் உடையது. நேரேற்றம் உடையது. இப்போ பாருங்க, படிச்சோடனே கழிச்சு அது விளங்குது. இது கொஞ்சம் கழிச்சு நீங்க படிச்சு கொடுத்து கேள்வி விடும் பாத்தீங்க, நானே கருத்துருவா கூட்டுகள் சரியானது, நேரேற்றம் உடையது, மறையேற்றம் உடையது. இதுல ஏற்றமற்றது நடுநிலையானது போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்? அதுக்கு நியூத்திரன் இருக்கு தானே. அப்போ நடுநிலை எண்ணம் எடுத்துருவாங்க. நியூத்திரன் நடுநிலை எண்ணம் எடுத்துருவாங்க. சரிதானே? அட இப்போ வீட்டை நடுநிலை ஏண்டா பிள்ளைகள். இப்போ வீட்டை வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வீட்டு சவரங்களுக்கு தானே. இப்போ நல்ல குழப்படியான ஒரு 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 ஆள் இருக்கு. இப்போ உங்களோட தம்பியோ அக்காவோ தங்கச்சி யாரோ குழப்படி விட்ட நேரம் குழப்படியா சண்டை பிடிக்க சும்மா சத்தம் போட்டுக்கொண்டு இதோடு, அதாவது வீட்டில் அமைதியை நிலவர நேரம், அதாவது யாரோ உங்களோட வீட்டில் இல்லாமல் இருக்கீங்களோ, வீடு அமைதியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அவர் தான் அந்த குழப்படியான ஆள். வீட்டுக்குள்ள சரியோ? மற்றபடி வீட்டில் மட்டாக்கள் இருந்தாலும் அமைதியாக இருக்குன்னு தானே. அவங்க தான் நடுவில் ஆனாக்கள். அவங்க எந்த சத்தம் பேசாமல் இருப்பாங்க. இவங்க வந்துட்டாங்களோ, கிளாஸ் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு தொடங்கினா வீடு சத்தமாக தான் இருக்கும். விளங்குதோ? இது ஃபீல் பண்ணியிருக்கேன் தானே வீடு இல்லை நடக்கிறதா இல்லையா பிள்ளைகள்? இதுதான் விஷயம். விளங்குதோ? அப்போ நல்ல என்ன சார், நீங்கள் எவ்வளோ கோவப்படுத்தினாலும் சரி சொன்னான் இருப்பேன். என் ஒன்றுக்கும் எதுவும் மாரி ஆக்ட் பண்ண மாட்டேன். அதனால ஆனால் மற்ற ஏற்ற முடியாதுன்னு செய்வாங்க. கோவப்படுத்தினா கோவப்படுவாங்க, கவலைப்பட அழுவாங்க. இப்படி எல்லா பக்கமும் இருக்கு. விளங்குதா? நடுநிலை வந்து ஏற்றம் இல்லை பிள்ளைகள், மைனஸும் இல்லை ப்ளஸும் இல்லை. சரிதானே? நடுநிலை, அதான் நடுநிலை அல்லது ஏற்றமற்றன்னு சொல்றது. ஓகே, ரைட். ஓகேயா? சரிதானே? ரைட். அது நோட் பண்ணிட்டீங்க பிள்ளைகள். அடுத்தது இங்க பாருங்க, இந்த சூரியனை சுற்றி கோள்கள் வலம் பெற மாதிரி அவனோட கருவை சுற்றி இலத்திரங்கள் வலம் பெறுதுன்னு வந்தபடியில் ஒரு விஞ்ஞானி சொன்னவர். அவர் யாருண்டா? ஏர்னஸ்ட் ரதபோர்ட். ஏர்னஸ்ட் ரதபோர்ட். புறத்தங்க கண்டுபிடிச்ச வழி நம்மள ரதபோர்ட். அப்போ எழுதி கொள்ளுங்க. தலையங்க மாதிரி போடுங்க பிள்ளைகள். அணு பற்றிய கோளக மாதிரி ஒரு அணு பற்றிய கோளக மாதிரி ஒரு அணு பற்றிய கோளக மாதிரி ஒரு புத்தகத்தில் இருக்கிற டைட்டில் எல்லாம் அணு பற்றிய கோளக மாதிரி ஒரு. சரியோ? அப்படியே பிராக்கெட்டுகள் வேற பேரை போட்டுடுங்க. ஏர்னஸ்ட் ரதபோர்ட். ஏர்னஸ்ட் ரதபோர்ட். ரதபோர்ட்டாம் கூடுதலாக கழியில் வரும். ஏர்னஸ்ட் சேர்ந்து வர பேர் தான். பேர் சரிதானே? ஏர்னஸ்ட் ரதபோர்ட்.
ரதபோட் தராம ஏர்னஸ்ட் வந்து விட்டார், ரெண்டு ஒரே ஆள் தான். சரியா? ஏர்னஸ்ட் ரதபோட். பிரேக்கெட் போட என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் என்ன? இந்த மாதிரியோட கதைச்சதா யாரு? ஏர்னஸ்ட் ரதபோட்டான். அப்புறம் அதை திருப்பி ஒரு பாயிண்ட் அதெல்லாம் எழுத தேவையில்லை. சரியா? விளங்குதா? நான் நோட்ஸ் ஆர் பாயிண்ட் விளங்குதா? அப்படியே சிம்பிளா தேவையான முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் தார். ரைட். அப்புறம் எனப்படும் என்னும் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. அப்போ ஏர்னஸ்ட் ரதபோட் கோள மாதிரி என்ன சொல்லியிருக்கிறார்? எழுதுங்க. சூரியனை சுற்றி கோள்கள் வலம் பெறுவது போல. ஒரு எழுதுங்க. சூரியனை சுற்றி நீளம் கருப்பண்ணு பேனில் மாற்றினா எழுதி கொள்ளுங்க. நோட்ஸும் கூட விருப்பத்தை எழுதி கொள்ளுங்க முடியாது, பிரச்சனை இல்லை. நான் சொல்ற மாதிரி எழுதினீங்கன்னா சரி. சூரியனை சுற்றி கோள்கள் வலம் பெறுவது போல. சூரியனை சுற்றி கோள்கள் வலம் பெறுவது போல போல அப்படி அடுத்த வரியில எழுதணுமா? விளங்குதா? அப்படியே அடுத்த வரி எழுத முடியும். அப்படி அடுத்த வரியில் எழுதுங்கோ. அணுவின் கருவை சூழ அணுவின் கருவை சூழ அணுவின் கருவை சூழ இலத்திரன்கள் அணுவின் கருவை சூழ இலத்திரன்கள் பலம் பெறுகின்றன. பலம் பெறுகின்றன. அணுவின் கருவை சூழ இலத்திரன்கள் பலம் பெறுகின்றன. கொஞ்சம் பாருங்க, கருவிங்க இருக்குது, இலத்திரன் வழியாக நம்மளை சுத்தி கொண்டு இருக்குது. விளங்குதா? தூரமாக தான் இருக்கு, சுத்தி கொண்டே இருக்கு. சரியா? ரைட்டோ? ரைட். திரும்ப சொல்றேன். சூரியனை சுற்றி கோள்கள் வலம் பெறுவது போல அணுவின் கருவை சூழ இலத்திரன்கள் வலம் பெறுகின்றன. சரியா? இதை யார் சொன்னது? ரத போட். சரியா? கோள மாதிரி ஒரு தம்புளில். சரியா? அணு யார் சொன்னது? ரத போட். ஓகே தானே? ரைட். சரியா பிள்ளைகள்? வண்டை முதல் கிளாஸ் தானே ஆரம்பிச்சு விட்டுருக்கு. சரி தானே? இப்படித்தான் போகும். பாடம் முடிய உங்களோட புத்தகத்தில் இருக்க பயிற்சிகள் இருக்கு தானே, அதுவும் நீங்கள் பின்னுக்கு செய்து பார்க்கலாம். நான் டியூட் தந்துட்டேன். நான் செய்ய தான் செய்ய வேண்டிய இல்லை, நீங்களே செஞ்சு பார்க்கலாம். புத்தகத்தில் இருக்குது, மற்ற உயிர் பகுதியெல்லாம் இருக்குது. களியில் வாசிங்க, வாசிச்சு வாசிச்சு பாருங்க, எல்லாம் பார்த்து பார்த்து ஓகேயா இருக்கும். மற்ற புத்தக களியிலும் செய்து விட முடியாது. ஏன்டா புத்தக களியில கூட அதே ஐடியாவில் இருக்க களியை கூட பிள்ளைகள் பாஸ் பேப்பரில் வந்திருக்கு. சொல்ல விளங்குதா? புத்தகத்தில் என்ன ஐடியாவில் இருக்க களி சொல்ல அதே மாதிரி டைப்லேயே பாஸ் பேப்பர் களியிலும் வந்திருக்கு பிள்ளைகள். உங்களுக்கு புத்தகம் தான் பிள்ளைகள் 99 புத்தகத்தை படித்தாலே காணும். பிற கடைசி பாஸ் பேப்பர்கள் செய்து பார்த்தா விஷயம் விளங்கிடும். சரிதானே? ஒன்றும் கூட யோசிக்க தேவை, நீங்கள் வெளியே ஒன்றும் ஓட தேவையில்லை. புத்தகமே காணும், புத்தகத்தையோ படிச்சு கொள்ளுங்க. சரியா? இப்போ நான் இந்த இவ்வளோ விஷயம் படிச்சு தானே, இது வந்து புத்தகம் முன்னுக்கு ஆரம்பத்தில் இருக்கு. ஆரம்பத்தில் சில வகைகள் எல்லாம் முன்னுக்கு அட்டவணைலாம் இருக்குது, அதில் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் நான் இதில் எழுதி கொண்டு இருக்கீங்க. சரியா? முக்கியமான தேவையான விஷயங்கள் தான் நான் இதில் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தருவேன். அதில் நீங்கள் எடுத்து படித்தாலே போதும். சரியோ? அப்படியே களியில் செய்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2 களி செய்திருக்கிறோம். உங்களுக்கு விலங்கு தானே எப்படி வருதுண்டு. இப்படி படிக்க படிக்க அதுக்குரிய களியில் செஞ்சு செஞ்சோண்டு வர அப்படி எல்லாமே முடிஞ்சோண்டு வரும். சரிதானே? நீங்கள் செய்யணும், திருப்பி திருப்பி விஷயம் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா காணும். கிழமையில 3 நாள் தான் கிளாஸ். அப்போ வழியும் சரியா இருக்குது. அதுக்கிட்டமே ஒரு நாள் படிச்சு எடுத்தீங்கன்னா சரி. சரிதான் பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், 3 மணி அடுத்த கிளாஸ் புதன்கிழமை 7 மணிக்கானே அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.